இது நாய்களின் வரலாறு, குறிப்பாக தெருநாய்களின் வரலாறு. லா 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 லா. பட்டு வரியா, நாம போய் பாட்டி தாத்தாவை பார்க்கலாம். ஆமா சீச்சு, நம்ம போய் பாட்டி தாத்தாவை பார்க்கலாம். நாம 2 பேரும் ஒரே வீட்டுல அக்கா தங்கியா இருக்கோம் தெரிஞ்சா பாட்டி தாத்தா ரொம்ப மகிழ்ச்சி அறிவாங்கல்ல. ஆமா பட்டு, வா போலாம். நம்ம வரலாறு பத்தின கதையை கேட்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல சீத்து. ஆமா பட்டு, நாம ஓனாயிலேருந்து இப்படி நாய்களா மாறணும்ன்றது கேட்டா ரொம்ப வியப்பா இருக்கு. பாட்டி தாத்தா, நாங்க வந்துட்டோம். வாங்க கண்ணுங்களா. பாட்டு, உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது நீ ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கான்னு. சிட்டு முகமும் ஒரே மகிழ்ச்சியா இருக்கு. என்ன நல்ல செய்தி சொல்ல போறீங்க? பாட்டி தாத்தா, சிட்டுவோட வீட்டுல என்னைய சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ நான் சிட்டுக்குருவி தான் இருக்கேன். எனக்கு புது அம்மா அப்பா அண்ணா எல்லாம் கிடைச்சிட்டாங்க. நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் பாட்டி தாத்தா. இது எல்லாமே எங்க சிட்டுவால தான் எனக்கு கிடைச்சிது. பட்டும் என் கூடவே இருக்கிறதால எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு பாட்டி தாத்தா. அட கண்ணுங்களா, கேட்கவே மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. பாட்டு, நாங்க அன்னைக்கே சொன்னோம்ல உனக்கு நல்லதுதான் நடக்கும்னு. இனிமே நீங்க எல்லாரும் எப்பயும் மகிழ்ச்சியா இருப்பீங்க. பாட்டி தாத்தா, சீக்கிரமே அவங்களுக்கும் நல்ல வீடு கிடைக்கும் பாருங்களேன். ரொம்ப நன்றிடா கண்ணு, ரொம்ப நன்றிடா கண்ணு. பாட்டி தாத்தா, கதைய விட்ட இடத்துல இருந்து சொல்றீங்களா? சொல்லலாமே. கதையை எங்க நிறுத்தினோம் கண்ணுங்களா? பாத்தி, நான் சொல்றேன். எப்படி நம்ம ஓனாயிலேருந்து நாயா மாறினோம், காத்துல இருந்த மனுஷங்களுக்கு எப்படி உதவி செஞ்சோம், அவங்க எப்படி நமக்கு உதவினாங்க, எப்படி நாயிலேருந்து இனங்கள் எல்லாம் உருவாச்சு, இதெல்லாம் தான் பாட்டி கடைசியா சொல்லி முடிச்சிங்க. ஆமா பாத்தி, இனிமேதான் குருவி கதையே தொடங்க போகுதுன்னு சொன்னீங்க. சரி கண்ணுங்களா. தாத்தா, நீ கதைய ஆரம்பிக்கிறியா? சரி பாட்டி, கேளுங்க கண்ணுங்களா. இதே மாதிரி நாய்களும் மனுஷங்களும் கொஞ்சம் கொஞ்சமா நெருங்க ஆரம்பிச்சாங்க. பல காலத்துக்கு அப்புறம் இந்த நெருக்கம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஒருத்தர் துணை இல்லாம இன்னொருத்தர் வாழ முடியாதுங்கிற அளவுக்கு நாய்களும் மனுஷங்களும் நெருங்கிட்டாங்க. அதனாலதான் மனிதர்கள் பெரிய நாகரிகங்களை உருவாக்கும் போது நாய்களும் அவங்க கூடவே போச்சு. ஆற்றங்கரை ஓரமா தான் மனிதர்கள் குடியேற தொடங்கினாங்க. நாய்களும் அவங்க கூடவே அங்க போய் தங்கிடுச்சு. ஆற்றங்கரையோரமா பல நாகரிகங்கள் உருவாச்சு. ஒவ்வொரு நாகரிகத்திலையும் மனுஷங்களுக்கு துணையா நாய்ங்க இருந்துச்சு. நாய்ங்க என்ன தாத்தா செஞ்சுது? உணவு சேமிச்சு வைக்கப்பட்டிருந்த கிடங்குகளை நாய்கள் பார்த்துக்குச்சு. கால்நடைகளை காவல் காத்துச்சு. இரவு நேரத்துல மனிதர்களுக்கு துணையா இருந்து அந்நிய மனுஷங்களோ ஏதாவது விலங்குகளோ வந்தா குரல் கொடுத்து எச்சரிக்கை செஞ்சது. மெசபடோமியா நாகரிகத்துல நாய்களோட ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு. கல்லுலயும் செதுக்கப்பட்டிருக்கும். வலிமையான சில அரசர்கள் சிங்கத்தை வேட்டையாடும் போது நாய்களை தங்கள் கூடவே கூட்டிட்டு போனாங்களாம். சிங்கத்தை வேட்டையாடினாங்களா? நம்ம முன்னோர்கள் ரொம்ப வீரமானவங்கல்ல. மெசபடோமியா நாகரிகத்தை சேர்ந்தவங்க நாய்களுக்கு குணமளிக்கிற ஆற்றல் உண்டுன்னு நம்பினாங்க. நாய்களை சிலையா வடிச்சு அந்த சிலைய வழிபட்டாங்க. குலா அப்படிங்கிற நோய் தீர்க்கும் கடவுள்
எப்பயும் பக்கத்துல நாய்களோட இருக்கிற மாதிரி தான் சிலைகள் வடிவமைச்சாங்க. அந்த மக்களுக்கு நாய்கள் வெறும் உதவி செய்யற இனம் கிடையாது. இவங்க வாழ்க்கையே பாதுகாக்கிறவங்களாதான் நாய்களை அவங்க கருதினாங்க. அதே மாதிரிதான் கண்ணுங்களா எகிப்திய நாகரிகத்துல நாய்களுக்கு முக்கிய பங்கு இருந்துச்சு. எகிப்தா, அங்க பிரமிட் இருக்குன்னு டிவில அண்ணன் பாப்பாங்க பாத்தி. அதேதான் செல்லக்குட்டி. அந்த அற்புதமான பகுதிகளில் நாய்களை ரொம்ப மரியாதையா நடத்தினாங்க. சில நாய்கள் ரொம்ப வேகமானவைங்கிறதால அரசர்கள் வேட்டைக்கு போகும்போது கூட அழைச்சிட்டு போனாங்க. நாய்களை ரொம்ப புனிதமான உயிரா கருதின எகிப்து மக்கள் நாய்கள் இறந்து போனா தங்களுடைய புருவங்களை மழிச்சு துக்கம் கடைப்பிடிச்சாங்க. தங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு செய்யற மாதிரியே நாய்களுக்கும் இறுதி சடங்கு செஞ்சாங்க. மறுவாழ்வு இருக்குன்னு நம்பின எகிப்து மக்கள் மனிதர்கள் இறந்தப்புறம் கூட அவங்களோட நாய்களோட சேர்த்தே போதிச்சாங்க. எகிப்தியர்களுக்கு நாய்கள் வெறும் நண்பர்கள் மட்டும் இல்லை, இந்த உலகத்திலையும் மறு உலகத்திலையும் அவங்களோட பாதுகாவலர்னு நம்பினாங்க. சிந்து சமவெளி நாகரிகத்துல நாய்கள் மனிதர்களோட தினசரி வாழ்க்கையில ஒரு அங்கமாவே இருந்துச்சு. இங்கேயும் நாய்கள் நம்பிக்கைக்குரிய துணையாவும் பாதுகாவலராகவும் இருந்துச்சு. வேட்டைக்கு துணையா போனது முதல் பாதுகாவலர்களாகவும் ஆன்மீக அடையாளங்களாகவும் இருந்துச்சு. பழங்கால தமிழர் இலக்கியங்கள்ல மனிதர்களுக்கும் அவங்களோட நாய்களுக்கும் இருந்த நெருக்கமான உறவை பத்தி பாடல் எல்லாம் இருக்கான். நாய் கடவுளா கருதப்பட்டுச்சு. நாய்கள் அவங்களோட விசுவாசத்துக்காகவும் வீரத்துக்காகவும் அதையும் தவிர துல்லியமான உணர்வுகளுக்காகவும் ரொம்பவே பாராட்டப்பட்ட காலம் அது. வீரமா உயிரிழந்த நாய்களுக்கு நடுகள் வைத்து வணங்கினாங்க தமிழ் மக்கள். பல்வேறு நாகரிகங்கள்லயும் நாய்களுக்கு முக்கியமான இடம் இருந்துச்சு. சீனா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ரோம், இப்படி பல பகுதிகள்லையும் நாய்கள் மனிதனோட தேவைகளுக்காக தங்களை மாத்திக்கிச்சு. வீடுகளை பாதுகாக்க, வேட்டையாட, கால்நடைகளை பாதுகாக்க, அப்புறம் மனுஷனுக்கு உற்று நண்பர்களா இருக்க நாய்கள் தயாராச்சு. அந்த பந்தம் மனிதன் நாய் 2 பேரோட வரலாறையும் வடிவமைச்சது. மனிதர்களோட ஆரம்ப கால ஆற்றங்கரையோர குடியேற்றங்கள் தொடங்கி இப்ப நவீன வீடுகள் வரைக்கும் நாய்கள் மனுஷங்க கூடவே பயணிச்சு வந்திருக்கு. மனுஷங்களோட தேவைகளுக்காக மனிதர்களோட வாழ்க்கையை மேம்படுத்த நாய்கள் தங்களை மாத்திக்கிச்சு. இது நாயோட வரலாறு மட்டும் இல்ல, இது துணையா இருக்கிறதோட, விசுவாசத்தோட, அன்பின் அடையாளத்தோட வரலாறு. கண்ணுங்களா, இதுதான் நாய்களான நம்மளோட வரலாறு. அப்பாடி, நம்ம வரலாறு ரொம்ப பெருசா இருக்கு பாட்டி தாத்தா. பாட்டி தாத்தா, நம்ம வரலாறு நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. ஆமாம் பாட்டி தாத்தா, எங்களுக்கு எல்லாம் நம்ம வரலாறு நினைச்சா ரொம்ப பெருமிதமா இருக்கு. ஏன் பாட்டி, முன்னாடி நாய்ங்க மனுஷங்களுக்கு அவ்வளோ நெருக்கமா இருந்திருக்கு. நாய கடவுளா கும்பிட்டுருக்காங்க. ஆனா இப்பெல்லாம் அப்படி மதிக்கிறது இல்லையே பாட்டி. ஏன் அதெல்லாம் மாறி போச்சு? கண்ணு, அது ஒரு பெரிய கதை. இன்னைக்கு நேரம் ஆயிடுச்சு. நீங்கெல்லாம் பத்திரமா வீட்டுக்கு போங்க. நாளைக்கு நாங்க உங்களுக்கு அடுத்தது என்ன ஆச்சுன்னு சொல்றோம், சரியா? சரி பாட்டி, நாங்க போயிட்டோம் பாட்டி தாத்தா, நாளைக்கு பார்க்கலாம். சரி கண்ணுங்களா, பார்த்து போயிட்டு வாங்க. சரி கண்ணுங்களா, பார்த்து போயிட்டு வாங்க. சீட்டு, இன்னைக்கு கதை ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல? ஆமாம் பாத்து, நாம இன்னும் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்குன்னு நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. நாளைக்கு சீக்கிரமே வந்துடலாம் சீட்டு, சரியா? சரி பாட்டு, இப்ப நேரம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போலாமா? சரி சீத்து. லா, 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 லா. எங்க சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.